தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மழை மற்றும் முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். தலைமை செயலாளர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், முதலமைச்சருடைய ஆலோசனை கூட்டம் தொடர்பான மேலும் விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வடகிழக்கு பருவமழை தமிழகம் முழுக்க தீவிரமடைந்திருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அதிகாரியுடன் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்த நிலையில் நெற்பயிர்கள் பல இடங்களில் சேதமடைந்திருக்கின்றன. அதே போல மக்களுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவிலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அரசின் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் நிலையங்களில் எந்த விதத்திலும் நெல் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையிலும், அதே போல உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மழையின் அளவு, அங்கு இருக்கக்கூடிய செய்யப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள், மருத்துவ வசதி, கால்நடைகள் பாதிக்காத அளவுக்கு நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக அதிகாரியுடன் பேசி வருகிறார். ஏற்கனவே முதலமைச்சர் காணொலி காட்சியின் வாயிலாக மாவட்ட ஆட்சித்தலைவருடன் பேசிய நிலையில் தற்போது துறைசார் அதிகாரிகளை அழைத்து தலைமைச் செயலகத்தில் பேசி வருகிறார். மக்களுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவிலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மேலும் அந்தந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மருத்துவ முகாம்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், மேலும் மழை பெய்து எங்கெல்லாம் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்குமோ அங்கு பாதுகாப்பு கருதி பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றும், சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு மக்களை அங்கு அமர வைக்க வேண்டும் என்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்து முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் தலைமைச் செயலகத்தில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேற்கொண்டிருக்கிறார். தலைமைச் செயலர் உட்பட முக்கிய அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள்.